நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு அவ்வளவு சாப்பிட்டுட்டு மனநிமதி தேடி வந்துட்டேன். நம்ம 100 டேஸ்ல 10 கிலோ அச்சீவ் பண்ற சேலஞ்சில இன்னைக்கு நாள் 41. நம்ம வீடியோவை பாக்குறதுக்கு டெய்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். வீடு விட்டா ஜிம்ம விட்டா ஒர்க், அது போக டயட் கொஞ்சம் ஆஜஸ் கரோ. அப்புறம் வழக்கம் போல ஜிம்முக்கு வந்து இன்னைக்கு பேக் அண்ட் லெக் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேக்ல 5 வேரியேஷன், லெக்ல 4 வேரியேஷன் போட்டேன். பேக்ல எப்போதும் போற ஒர்க் அவுட் தான், இப்போதைக்கு ஸ்பிளிட்ட மாத்திர ஐடியா இல்ல. அப்புறம் லெக்ல இன்க்ளைன் லெக் பிரஸ், லெக் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் காஃப் போட்டு ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்பைடர்மேன் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் கம்பாவா. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சு நமக்கு தேவையான ரைஸை மெஷர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒர்க்குக்கு போயிட்டேன். அப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மதிய உணவுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வரும்போது நம்ம நண்பன் வீட்டு கடையில நமக்கு தேவையான சிக்கனை வாங்கிட்டு நான் 250 கிராம் தான் கேட்டேன். அண்ணன் 50 கிராம் எக்ஸ்ட்ராவே கொடுத்தாரு. அந்த ஒரு நல்ல மனசுக்காகவே பக்கத்துல இருந்தீங்கன்னா கம்பாவை வாங்க, கறியை வாங்கிட்டு போங்க. அப்புறம் நம்ம வழக்கமா முட்டை வாங்குறத இன்னைக்கு பூட்டி இருந்துச்சு. சரி பக்கத்து கடையில முட்டையை வாங்கிட்டு முட்டையும் சிக்கனையும் கேரி பேக்ல போட்டு கேரி பண்ணிட்டு ஜிம்முக்கு போறவங்களாம் கேரி பை உழைத்துறாங்க. என்னடா அப்படின்னு கேட்டா காலையில 5 முட்டை 100 கிராம் சிக்கன். வீட்டுக்கு வந்து சிக்கனை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வீட்டுல இருக்க பொடியெல்லாம் போட்டு பரபரன்னு தூவி விட்டு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அப்புறம் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கவுந்துட்டு நண்பர்களே நாளைக்கு சந்திப்போம். நன்றி.